அன்பார்ந்த சொந்தங்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகின்றேன். நாம் எல்லோரும் மனிதர்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்யக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும். சில நேரத்தில் எல்லாருமே வேலைக்கு போகக்கூடியவங்க தினம் பஸ்ஸில், ட்ரெயினில் அப்படி பல விதத்தில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் ஏற்படுகிறது. இப்படி பயணிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மன அழுத்தம் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். வீட்டிலேருந்து இறங்கி போகிறோம், போன உடனே பஸ்ஸு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இல்லை பஸ்ஸில் ஏறிட்டோம், சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை சீட்டு கிடைச்சாச்சுது, டிக்கெட் எடுக்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி கையில் சில்லறை இல்லை, ஒரு பெரிய 100 ரூபா நோட்டு தான் இருக்குது. அதை கொடுத்த கண்டக்டரு கடுப்பாகாமல் அப்படியே சில்லறையை மீதியை தந்துடுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். டிரைவரு கரெக்டான இடத்துல பஸ்ஸை நிறுத்துவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருக்கும். இத்தனை மன அழுத்தத்தோடு போகக்கூடிய நம்ம எப்படி அந்த பயணத்தை இனிமையாக செம்மையாக ஆக்கலாம் அல்லது அந்த பயணத்தை முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸோடு இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த டிப்ஸு புன்னகையின் ரகசியம், தி சீக்ரெட் ஆஃப் ஸ்மைலிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அழுத்தி எனேபிள் செய்யுங்கன்னு கேட்டுட்டு இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? வீட்டிலேருந்து காலையில் கிளம்புறீங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தான் கிளம்புறீங்க, தினம் கிளம்புறீங்க. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேருந்து இறங்கக்கூடிய நேரத்தில் யாராவது உங்களை வழி அனுப்புறதுக்கு நிற்பாங்க. அவங்கள பார்த்து லேசாக ஒரு புன்சிரிப்பு சிரிங்க. கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே தோணும், கடவுளே இந்த பிள்ளை இன்றைக்கி நல்லா போயிட்டு வரணும். அது அம்மாவாக இருந்தால் பிள்ளைன்னு நினைப்பாங்க. இல்லை கணவன் மனைவி போகக்கூடிய நேரத்தில் கணவன் சொன்னால் அவரும் அப்படி தான் நினைப்பார். எப்படியுமே உங்களுடைய அந்த புன்னகை, அவங்கள பார்த்து புன்னகிக்கக்கூடிய அந்த புன்னகை உங்களுக்கு மிக ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் போகிறீங்க, பஸ் ஸ்டாப்பில் போகிறீங்க, அங்கே 4 பேர் நிற்கிறாங்க, அவங்க பக்கத்தில் நீங்களும் போய் நிற்கிறீங்க. ஒருத்தர் பாருங்கள், அவங்க பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நிற்கிறவங்கள பாருங்கள், லேசாக ஒரு புன்சிரிப்பு கொடுங்க. கண்டிப்பாக அவர் உங்களோட பேசிட்டு நிற்பார். அல்லது உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு சிரிப்பாவது சிரிப்பார். அப்போ நீங்கள் தனிமை இல்லை, உங்களோட மற்றவங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களே என்கிற ஒரு சந்தோஷம் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் பஸ்ஸு வருது, பஸ்ஸுக்கு நீங்கள் கை காண்பிக்கணும். மற்றவங்க எல்லாம் வேறு ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் ஏற வேண்டிய இருக்குது. நீங்கள் கை காண்பிக்கிறீங்க, லேசாக சிரிச்சுட்டே ஒரு புன்சிரிப்போடையே அந்த கையை காண்பிங்க. கண்டிப்பாக அந்த டிரைவரு பஸ்ஸை கரெக்டான இடத்துல நிறுத்துவார், நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு முடியும். பஸ்ஸில் ஏறிட்டீங்க, அதிபயங்கரமான கூட்டம். இப்போ இருக்கிறதுக்கே இடம் இல்லைன்னு வச்சுருங்களேன், ஏதாவது ஒரு சீட்டில் ஒருத்தருடைய பக்கத்தில் போய் நில்லுங்க, மெல்ல ஒரு சிரிப்பு, ஒரு புன்சிரிப்பு அவரை பார்த்து கொடுங்க. கண்டிப்பாக 2 பேர் இருக்கக்கூடிய சீட்டில் அவர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்துட்டு மனம் விட்டு லேசாக நகர்ந்து உங்களை உட்கார சொல்வார். உட்காரதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கும். கண்டக்டர் வராருங்க, இப்போ உங்கள் கையில் 10 ரூபா டிக்கெட் எடுக்கணும், 100 ரூபா இருக்குது, சில்லறை கிடையாது. அவர் கண்டிப்பாக கடுப்பாவாருன்னு உங்களுக்கு தெரியும். 10 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்தா சொல்லுங்கங்க. அவர் பக்கத்தில் வந்ததும் லேசாக ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுட்டு, சார் இன்றைக்கி சில்லறை இல்லை சார், 100 ரூபா இருக்குது, 10 ரூபா டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக என்ன செய்வார் தெரியுமா? உடனே உங்களுக்கு டிக்கெட்டையும் தந்து மீதி ரூபாயும் சில்லறையும் உங்களுக்கு தந்துடுவார். மற்றவங்களுக்கு சில்லறையே அவர் கொடுக்க மாட்டார் கடைசி வரையிலும். ஆனால் உங்களுக்கு அந்த புன்சிரிப்பினால் உடனே டிக்கெட்டே என்ன செய்துடுவார்னா தந்துடுவார். கடைசியாக நீங்கள் இறங்கக்கூடிய இடம் வருது. அந்த இடம் பஸ்ஸு இயல்பாக நிறுத்தக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் நிறுத்தணும். இன்றைக்கி உங்களுக்கு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் காலதமாக ஆயிட்டுது. எழும்பி டிரைவருக்கு பக்கத்தில் போங்க, சொல்லுங்கள், சார் லேசாக சிரிச்சிட்டு சொல்லுங்கள், சார் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டுது, நான் இந்த இடத்துல நிறுத்திட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஈஸியாக ஆஃபீஸுக்கு போயிடுவேன், நேரமே போயிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த இடத்துல அவர் நிறுத்தி தருவார். நீங்கள் சரியான நேரத்துக்கு உங்களுடைய ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முடியும். சாதாரணமாக சொல்லுவாங்க, உங்களுக்கு பஸ்ஸில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் பஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தருவாங்க, சில்மிஷம் தருவாங்க அப்படின்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் யாராவது சின்மிசம் செய்தாங்கன்னு வச்சுங்களேன், கையில் ரொம்ப பெருசாக விரலில் நகத்தை வச்சுருங்க, அந்த நகத்தை வச்சு ஒரு குத்து போட்டுருங்க, அல்லது ஒரு குண்டூசியை கையில் வச்சுருங்க. ஏதாச்சும் சில்மிசம் செய்துட்டாங்கன்னா அந்த குண்டூசியை வச்சு அப்படி ஒரு குத்து கொடுத்துருங்க. இப்படியெல்லாம் சொல்லுவாங்கங்க. நான் சொல்கிறேன், அப்படி யாராவது உங்களுக்கு சில்மிசம் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், லேசாக இருந்த இடத்துல இருந்துட்டு அவரை அப்படி கீழே இருந்து மேலே வரையிலும் பாருங்கள், ஒரு ஸ்மைல் விடுங்க. அதுலேயும் அவர் நிப்பாட்டலையா, இருக்கிற இடத்துலேருந்து எழும்புங்க, மெல்ல எழும்புங்க. எழும்பி நின்றுட்டு அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிங்க. அத்தனை பேரும் உங்களுடைய கவனம் உங்கள் பக்கத்தில் வரும். பிரச்சனையே பண்ண மாட்டார். திருப்பி அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் பயணிக்கலாம், அவர் உங்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? நான் சொல்கிறேன், சாதாரண ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்திலேருந்தே, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு புதிய விளக்கத்தை தரேன். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், பொம்பளை ஒரு ஆளை பார்த்து சிரிச்சாச்சுன்னு சொன்னால் அவள் வாழ்க்கையே போயிட்டுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்னு சொல்லுவாங்க. புகையிலே விரிச்சாச்சுன்னு சொன்னால் அதனுடைய மனவும் குணவும் போச்சுது, அதை போட்டாச்சுன்னு சொன்னால் பலன் இல்லாமல் போச்சுன்னு சொல்லுவாங்க, போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு விளக்கத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். பொம்பளை சிரிச்சா போச்சுன்னு சொன்னால், பொம்பளை சிரிச்சா அவளுடைய கஷ்டங்கள் போயிடும், அவங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் போயிடும். புகையில விரிச்சா போச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? புகையில விரிச்சாச்சுன்னு சொன்னால் ஒருவனுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போகுதுங்கிறது தான் அங்கே அர்த்தம். புகையில போட்டால் அவனுடைய வாழ்க்கை பல்வேறு நோயினால் அவன் கெட்டு போகிறாங்கிறது தான் அர்த்தம். அதனால் சிரிப்புக்கு, அதுவும் புன்சிரிப்புக்கு இப்படி ஒரு புது விளக்கத்தோட நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு எங்கே வேணாலும் பயணிங்க. நான் சொல்லக்கூடிய பஸ்ஸு நீங்கள் ட்ரெயினில் பயணித்து பாருங்கள், பிளைனில் பயணித்து பாருங்கள், எங்கே எப்போ நீங்கள் பயணித்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கில், இந்த ஒரு சீக்ரெட்டை, ஸ்மைலிங் என்கிற ஒரு சீக்ரெட்டை கையில் கொண்டு போங்க. புன்னகை என்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. இந்த உலகத்தையே நீங்கள் ஆள்றதுக்கு முடியுங்கிறத நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஒருவனாக கமல செல்வராஜ்.